கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தின் 21வது நாள் மார்ச் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலை பொழுதிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வருகிறவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியைகளுடைய நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கும்படி தம்முடைய நேசகுமாரன் கிறிஸ்து இயேசுவை எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே சாபமாக்கிய எங்கள் அன்பின் கடவுளை, நீர் எவ்வளவு அதிகமாக எங்களை நேசிக்கிறீர் என்பதை மீண்டும் இந்த தவக்காலத்திலே நாங்கள் உணர்ந்து கொண்ட மக்களாய், ஈடு இணையில்லாத உம்முடைய அன்பிற்கு பாத்திரர்களாக எங்களை அர்ப்பணித்து வாழ்வதற்கு ஆண்டவர் நீர் அருள் தாரும். மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து அதிகாலை தொழுகையில் இணைந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய நிறைவான வாழ்வின் நன்மைகளை, சந்தோஷத்தை ஆண்டவர் ஒவ்வொருக்கு தந்து ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் வந்தது நல்லது என்று நாங்கள் உணர நீர் எங்களுக்குள் கிரியை செய்யும். கிறிஸ்து இயேசுவின் திருப்பாத பணிந்து கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி 282வது பாடலை பாடுவோம்.
39வது சங்கீதத்தை திருமறையிலிருந்து நாம் படிப்போம். பாடல் புத்தகத்திலே கொடுக்கப்படவில்லை. சங்கீதம் 39ஐ நாம் முறையாக படிப்போம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இதோ என் நாட்களை 4 விரற்கடையாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். அக்கிரமத்து நிமித்தம் நீர் மனுஷனை கண்டித்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. சேர்ந்து படிப்போம். நான் இனி இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய திருச்சபைக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6 துவங்கி 14 முடிய. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 14 முடியுள்ள வசனங்கள். கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 14 முடிய. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கொண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகும் எப்படி ஆயிற்று என்றார் என்பது. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 32 முடிவுள்ள வசனங்களை படிக்க கேட்போம். மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 துவங்கி.
கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கொத்தா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளை போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவரோ அதை வாங்கிக் கொள்ளவில்லை. அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் வஸ்திரங்களில் ஒவ்வொருவனுக்கு இன்னின்னதென்று தெரிந்து கொள்ளும்படி சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்தது 3ஆம் மணி நேரம். யூதருடைய ராஜா என்று அவர் குற்றத்தை காட்டும் விலாசம் மேலே எழுதியிருந்தது. அவருடைய வலது பாரிசத்தில் ஒருவனும் அவருடைய இடது பாரிசத்தில் ஒருவனுமாக 2 கொள்ளைக்காரரை அவரோடு கூட சிலுவையில் அறைந்தார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, ஆ ஆ, தேவாலயத்தை இடித்து 3 நாட்களில் கட்டுகிறவனே, சிலுவையிலிருந்து இறங்கி உன்னையே நீயே ரட்சித்துக்கொள் என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரோடு சேர்ந்து பரிகாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு நம்பும்படி இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லிக்கொண்டிருந்தார்கள். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள் என்பதை நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ்ப்பாட்டப்பட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருந்து வித்தெழுந்தார். பருத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகி கடவுளை வலதுவசம் விட்டிருக்கிறார். அவளிடத்திலிருந்து எல்லோரையும் மருத்துவ நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்தலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, நான் வாசி கேட்ட முதலாவது வேத பகுதி, பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய திருச்சபைக்கு எழுதின நிருபம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக படிக்க கேட்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சாபத்துக்குள்ளானவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்பதை ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளை, மீண்டும் ஒரு தவ காலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். கிறிஸ்துவின் சிலுவை நோக்கி பார்க்க கடவுள் எங்களுக்கு தருகிற உன்னதமான மீட்பை, விடுதலையின் வாழ்வை, கிறிஸ்துவில் கொண்டிருக்கிற நம்பிக்கையினூடாக சொந்தமாக்கி கொள்ள கடவுள் எங்களுக்கு அருள்தார். உடைய வார்த்தையினாலும் தூயாவியின் வழியாகவும் எங்களை ஆற்றல் படுத்தும். கர்த்தர் தருகிற நிறைவான வாழ்வை இந்த தவ காலத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்குள் கிரியை செய்யும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து நமக்காக சாபம் ஆனார். சாபம் என்று சொல்லுகிற பொழுது அது ஆசீர்வாதத்திற்கு எதிர்மறையான சொல். வளமான வாழ்வுக்கு, மகிழ்ச்சிக்கு, நன்மை நிறைந்த என்கிற எண்ணங்களுக்கெல்லாம் எதிர்மறையானது சாபம், சபிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது. அருமையானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் நம்மிடத்தில் தருகிற அழைப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின்படி சாபத்திற்கு உட்பட்ட நம்மை அவர் நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்கிறார். நியாயப்பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில் நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்கிற பொழுது சட்டம் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் மீறுதல் இல்லை. கடவுள் ஆதி பெற்றோரிடத்திலே
புசிக்க வேண்டாம் என்று சொன்னபடியினாலே, அவர்கள் புசித்தபடியினாலே அங்கே மீறுதல் ஏற்படுகிறது. அவர் புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிராவிட்டால் அங்கே மீறுதல் இல்லை. அதுபோலே நியாயப்பிரமாணமும் அப்படித்தான். நியாயப்பிரமாணம் இருக்கிற இடத்திலே மீறுதல் இருக்கிறது. மீறுதல் நியாயப்பிரமாணத்தின் விளைவாக ஏற்படுகிற சாபத்திற்கு நம்மை உட்படுத்துகிறது. பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர்கள் நிருபத்தில் சொல்லுகிற பொழுது 6-7 வசனங்களிலே சொல்லுகிறார், ஆபிரகாம் கடவுளில் விசுவாசம் வைத்தான், அவன் கடவுளை அறிந்து கொண்டான், அது கடவுள் அவனுக்கு நீதியாக எண்ணினான். முதலாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு ஆபிரகாமை போல நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிற மக்களாக அல்ல, கடவுளிலே நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்களாக வாழ நாம் அழைக்கப்படுவோம். கடவுள் ஆபிரகாம் கடவுளை அறிந்து கொண்டான். தன்னை அழைத்த கடவுள் யார்? எபிரேயர் ஆசிரியர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது, தான் போகிற இடம் என்னதென்று அறியாமலேயே ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான் என்று சொல்லுகிறார். இடம் அறியவில்லை, ஆனால் தன்னை அழைத்த கடவுள், அவர் தன்னோடு இருப்பார் என்கிற நம்பிக்கை அவனிடத்தில் இருந்தது. ஆகவே வேதம் சொல்கிறது, கடவுளிலே ஆபிரகாம் வைத்த நம்பிக்கை அவனை நீதிமானாக தீர்க்கிறது மாத்திரமல்ல, விசுவாசிகளை தகப்பனாக இந்த உலகத்திற்கு காட்டுகிறது. ஆகவே ஆபிரகாம் விசுவாசம் வைத்தவரை விசுவாசிக்கிற யாவரும் ஆபிரகாமின் சந்ததிகளாக கடவுள் வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாம் விசுவாசித்த கடவுளை ஆபிரகாம் விசுவாசித்தது போல நாம் விசுவாசிக்கிற பொழுது கடவுள் ஆபிரகாமை போல நமக்கும் அவர் நீதியை சம்பாதித்து தருகிறார். அதுதான் ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை குறித்து பெரும் சொல்கிற போது 8-9 வசனங்களிலே பவுல் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு நற்செய்தி முன்னே அறிவிக்கப்படுகிறது. 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் முன்ன வசனத்தை சொல்கிற பொழுது, உன்னிலே பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கடவுள் சொல்லுகிறதனுடைய பொருள் அதுதான். ஆபிரகாம் விசுவாசித்த கடவுளை விசுவாசிக்கிறவர்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். அவர் சாபத்துக்கு உட்படுத்த மாட்டார். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே சொல்கிற ஆபிரகாமுக்கு அந்த நற்செய்தி முன்னே அறிவிக்கப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் மீட்கப்படுவோம், விடுதலை வாழ்வு பெறுவோம், கடவுளால் நாம் சாபத்திற்கு தப்புவிக்கப்படுவோம் என்கிற நம்பிக்கையை கடவுள் நமக்கு தருகிறார். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். ஆனால் நியாயப்பிரமாணத்தினால் பலிக்கும் நீதியை கடவுள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினதினாலே அதை நமக்கு தருகிறார். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? அதை செய்யாதே, இதை செய் என்று சொல்லுகிறது. ஆனால் கடவுள் சொல்லுகிறார், அது அல்ல நியாயப்பிரமாணம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு கொடுக்கிற விளக்கத்தை பார்க்கிற பொழுது மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன் கடவுளாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதான் நியாயப்பிரமாணம். அவர் சொல்லு அதற்கு இணையான 2வது கற்பனை 39ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன்னை போல உன் சகோதரனையும் நேசிக்க வேண்டும், உன் அயலானை நீ நேசிக்க வேண்டும். ஆகவே நியாயப்பிரமாணம் என்பது அது கட்டளை அல்ல, அது அன்பிற்கு கீழ்ப்படுகிறது. ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவு. ஆகவே நியாயப்பிரமாணம் என்பது நம்மை மீறச் செய்து சாபத்துக்கு உட்படுத்துகிறது ஒன்று அல்ல. கடவுள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றியதன் வழியாக நியாயப்பிரமாணம் என்பது கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது என்று சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலன் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் வாசிக்கிற பொழுது சொல்கிறார், நம்முடைய இரட்சகராகிய கடவுளின் தயாளமும் மனுஷர் மேலுள்ள அவருடைய அன்பும் பிரசன்னமான போதோ நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே
மறு ஜனனம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினால் புதியாக்கப்பட்டு கடவுள் நம்மை ரட்சித்தார்னு சொல்லுகிறார். கைண்ட்னஸ் ஆஃப் காட்ஸ் லவ், அது கடவுளுடைய கருணை நிறைந்த அன்பு தான் நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்குட்பட்ட நம்மை மீட்கிறதை தவிர நாம் நியாயப்பிரமாணத்தின் படி செய்த கிரியை அல்ல என்பதை கடவுள் நமக்கு தெளிவாக விளக்குகிறார். அருமையானவர்களே, ஆபிரகாம் நம்பிக்கை கொண்ட அதே கடவுளை நாம் நம்பி இந்த தவக்காலத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது 39 சங்கீதத்தில் சொல்லுகிற இந்த உலகத்தில் கடவுள் மனுஷனுடைய வாழ்க்கை என்பது அற்பமானது, நிரந்தரம் இல்லாதது. ஆனால் மனிதன் எதையெல்லாமோ ஆதாயப்படுத்திக் கொள்ள, எதையெல்லாமே சொந்தமாக்கி கொள்ள அவன் உணர்கிறான். அதெல்லாம் மாயை என்று அவன் உணர்ந்து கடவுளை பற்றி கொள்ளுகிறவன். கடவுள்தான் என் நம்பிக்கை, அதை பற்றி கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆதாயப்படுத்தப்படுகிறோம், இல்லது நாம் நம்முடைய வாழ்க்கையே இழந்து போவோம் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பும் அதுதான். நியாயப்பிரமாணம் நம்மை சாபத்திற்கு உள்ளாக்குகிறது. காரணம், நியாயப்பிரமாணம் எழுதியிருக்கிறது. வேதம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நியாயப்பிரமாணம் வேதம் சொல்லுகிறபடி நான் பார்க்கிற பொழுது வசனம் 6 சொல்லுகிறது, கடவுளுடைய நியாயப்பிரமாணத்தில் மார்க்கத்திற்குரியவர்கள் அதை செய்கிறவைகள் அவைகளால் பிழைப்பான். நியாயப்பிரமாணமே விசுவாச மார்க்கத்துக்குரியது அல்ல. நியாயப்பிரமாணம் என்பது விசுவாச மார்க்கத்துக்குரியது, அது கிரியை மார்க்கத்துக்குரியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பவுல் அப்போஸ்தலன் சொல்கிற பொழுது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், எழுத்து கொல்லும். நியாயப்பிரமாணம் நம்மை நியாயப்பிரமாணத்தின் புகழ் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்கள் பாவம் செய்தவர்கள். ஆகவே பவுல் சொல்கிறார், எழுத்து நம்மை கொல்லும். நம்முடைய வாழ்க்கையிலே சட்டம் அழிவை நமக்கு தருகிறோம். ஆனால் பவுல் சொல்லுகிற பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம், கடவுளின் கிருபை வரமோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு நித்திய ஜீவன். ஆகவே ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் வழியாக நம்மை கொல்லாமல் கிறிஸ்து வழியாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். நான் பாடம் 282வது பாடல் சொல்ல, கர்த்தர் தான் எங்கள் துருக்கம் என்று யுத்தசாஸ்திரியில் பாடுகிறவர்கள் சொல்ல, நாம் பலன் இல்லாதவர்கள். இந்த உலகத்திலே பிசாசானவன் சத்ருவானவன் நம்மை சோதிக்கிற பொழுது நாம் விழுந்து போகக்கூடிய மக்கள், ஆனால் கர்த்தர் என் பலன். ஆகவே அவருடைய ஆவி, அவருடைய ஆற்றல், அவருடைய வசனம், அவருடைய பிள்ளைகள் என்கிற பெயர் நம்மை இந்த உலகத்திலே எந்த தீய சக்தியையும், எந்த சத்துருவையும், எந்த சாத்தானையும், எந்த பாவத்தையும், எந்த சோதனையும் மேற்கொள்வதற்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு தரும். ஆகவே நியாயப்பிரமாணம் நம்மை பலவீனப்படுத்துகிறது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு, அவருடைய கிருபை நம்மை எல்லா பாவத்தை மேற்கொள்ள நம்மை ஆற்றல் படுத்துகிறது. ஆகவே கடவுள் நம்மை நியாயப்பிரமாணத்தின் வழியாக அல்ல, கிறிஸ்துவின் பாடு மரணத்தின் வழியாக நம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆகவே பல வேளைகளிலே இந்த தவக்காலம் நமக்கு தருகிற சோதனை நம்மை கடவுளுக்கு முன்பாக சுத்தமுள்ளவர்களாய் காண்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. வேதம் சொல்கிறது, இந்த உலகத்திலே நீதிமான் ஒருவனும் இல்லை. நோ ஒன் கேன் எ பர்ஃபெக்ட், முழுமையாய் ஒருவரும் இல்லை. இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் கெட்டு அழிந்து போனவர்கள், எல்லாரும் பாவம் செய்தவர்கள், எல்லாரும் கடவுளுடைய வார்த்தைகளை மீறினவர்கள் தான். அதை நாம் உணர்கிற பொழுது கடவுளுடைய கிருபையை நாம் உணர முடியும். பல வேளைகளிலும் இந்த தவக்காலம் நமக்கு ஏற்படுகிற ஒரு சோதனை, நாம் மற்றவர்களை ஒப்பிட்டு அவர்களை விட நான் சிறந்தவன் என்கிற எண்ணம் நமக்கு தருகிறது. இல்லை, திருமறை நமக்கு சுட்டி காட்டுகிறது, தவக்காலம் நமக்கு சுட்டி காட்டுகிறது, நான் மற்றவர்களை எல்லாம் விட பாவிகளில் நீச பாவி. பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், எல்லாரையும் விட நான் பாவி, பிரதான பாவி என்கிற உணர்வு நமக்கு தருகிறது. காரணம், கிறிஸ்து எவர் ஒருவர் தான் பாவி என்று உணர்ந்து தன்னை கர்த்தருடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் வாழ்வு பெறுவார்கள் என்று ஆண்டவர் நம்பிக்கை தருகிறார். ஆபிரகாம் விசுவாசித்த அதே கடவுளை நாம் விசுவாசிக்கிற பொழுது நாமும் நீதிமான்களாக தீர்க்கப்படுகிறோம். ஆகவேதான்
கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே வாசிக்கிற பொழுது, கிறிஸ்து அவர் நமக்காக சாபமானபடினாலே நாம் கிறிஸ்து நம்மை சாபத்துக்கு நீங்களாக்குகிறார். உண்மையிலே சபிக்கப்பட்டவர்கள் நாம், சாபத்துக்கு உட்பட்டவர்கள் நாம். அந்த சாபத்தை கிறிஸ்து நமக்காக சாபமானார், அல்லது அந்த நம்முடைய சாபத்தை கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். நமக்காக அவர் நிந்தனையை நான் வாசித்த மார்க்கு நற்செய்தியாளர் குறிப்பிடுகிற பொழுது, மார்க்கு நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 22 வசனங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், போர் வீரர்கள், யூத சமூகம் எல்லாரும் அவரை பரிகசித்து நிந்திக்கிறதை பார்க்க, அவரோடு கூட அறையப்பட்ட கள்வர்கள் கூட அவரை நிந்திக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அவமானம், நிந்தை, இந்த சாபத்துக்குட்பட்ட நிலைமையை அவர் எனக்காக ஏற்றுக்கொண்டார். ஆகவே நாம் கிறிஸ்து சாபத்தினாலே, நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே, அவர் நம்முடைய சாபத்தின் விளைவாக சிலுவையில் மரித்ததன் வழியாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற மக்களாக இருக்கிறோம். ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு அதான். கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்பதை உணர்ந்து ஆபிரகாம் விசுவாசித்த கடவுளை நாம் விசுவாசிக்கிற பொழுது கிறிஸ்து நமக்கு சாப விமோசனத்தை தந்து, கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டிருக்கிற நமக்கு கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்களித்த எல்லா ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் அவளுடைய சந்ததிகளாக விசுவாச சமூகமாகி நமக்கு தருகிறார் என்பதை உணர்ந்து நாம் கடவுளால் புதுப்பிக்கப்பட்ட, கடவுளால் மனம் மாற்றப்பட்ட, கிறிஸ்துவனாலே நாம் கழுகப்பட்ட, சுத்திகரிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம் என்கிற உணர்விலே வாழ தூயாவியானவர் இந்த வசனங்கள் வழியாக நாம் ஒவ்வொருக்குள்ளும் கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். மீண்டும் 591வது பாடலை பாடுவோம்.
ஜெபிப்போம். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளே, இந்த தப காலத்திலும் கிறிஸ்து எங்களுக்காக சாபமாக்கப்பட்டார் என்பதை நாங்கள் உணரவும், கிறிஸ்துவனுடைய பாடு மரணம் சபிக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு புது வாழ்வை தருகிறது என்பதை நாங்கள் நம்பி விசுவாசிக்க, அதனூடாக கடவுள் எங்களுக்கு தருகிற புதிய வாழ்வை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள இந்த தவக்காலத்திலும் கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பாவங்கள், சோதனைகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கிறிஸ்து எங்களை பலப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு கிருபை தாரும். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பாரும். முகநூல் வழியாக, இணையதளம் வழியாக இந்த அதிகாலை தொழுகையிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். அவரவருடைய வாழ்வு, குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். குறிப்பாக வெளிநாடுகளில், தூர இடங்களில் இருந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவர் இந்த நாள் அவர்கள் யாவருக்கும் நன்மையும் ஆசீர்வாதம் நிறைந்திருக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆபிரகாம் விசுவாசித்த கடவுளை விசுவாசிக்கிற சந்ததிகளுக்கு ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதங்களை நிறைவாய் தருகிறார் என்கிற விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள எங்களை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் காணப்படுகிற வயது முதிர்ந்த பெற்றோர்களை கர்த்தர் நோக்கி பாரும். பலகீனங்களோடு வீடுகளில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற மக்களை சந்தியும். ஆண்டவரே, கை குழந்தைகள், சிறு பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் நோய் நொடி துன்பங்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். கர்ப்பஸ்திரீகளுக்கு ஆண்டவரே ஏற்ற காலங்களிலே சுகமான மகப்பேர்வை ஆண்டவர் கட்டளையிடும். புத்திர ஸ்லாக்கில் எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்கு கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதித்து தாரும். தேர்வை சந்திக்கிற எங்கள் பிள்ளைகளோடு உடைய விசேஷத்த கிருபை தங்கி இருக்கட்டும். வரங்கள், கிருபைகள், தாளந்தங்களை தாரும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை திருப்பண்டை ஊழியங்களை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வளைகுடா பகுதிகளிலே வசிக்கிற எங்கள் குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். கடவுள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஆண்டவரே, அமைதியான சூழல் ஏற்பட்டு மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கையை தொடர கிருபை தாரும். யுத்தம், ஆண்டவரே, போர், இவைகளில் ஏற்படுகிற பாதிப்புகளிலிருந்து எல்லாரையும் ஆண்டவர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்ற திருமண தினங்களை நினைந்து கொண்டாடுகிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவர் தருகிற புதிய வருடம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க அருள் தாரும். இதனால் முழுவதும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மாலை பொழுதிலும் ஆண்டவரே ஆலயத்தில் நடைபெறுகிற தவக்கால வெள்ளி ஆராதனைகளிலும் உம்முடைய பிரசன்ன நிறைவாய் தங்கியிருக்கட்டும். உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிற உம்முடைய அடியவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். திரளாய் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கடந்து வந்து இந்த தவ காலத்தை ஆண்டவரை பிரயோஜனம் உள்ளதாக எங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இதனால் முழுவதையும் கர்த்தங்களை பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். குறைகளை எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்ளும். எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே சாபமாக மரணத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத பணிந்து மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராட்சியம் வருவதாக, நம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூவிலே செய்யப்படுவதாக. அனைவரும் எங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளை நாம் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பொறுப்பில்லாமத்தையும் நிறுத்திக்கொள்ளும். ராட்சி வல்லம் மைமை நிதைக்கும் விளை. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக்களுடைய அன்பும் தூயாவியானுடைய அன்வனைக்கும் இடத்திலும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்று நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உபயோகம் மறவாதே. ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.